வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது கோஆர்டினேட் ஜாமெட்ரி பகுமுறை வடிவியல். ஃபஸ்ட்டு ஒரு வரைபடத்தாளில் ஒரு பாயிண்ட்டை எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இது ஃபுல்லாக பாசிட்டிவ் வேல்யூ எக்ஸு, இது ஃபுல்லாக நெகட்டிவ் வேல்யூ எக்ஸ் டேஷ். இந்த ஒய் ஆக்சிஸில் மேலே உள்ளது ஃபுல்லாக பாசிட்டிவ் வேல்யூ, கீழே உள்ளது ஃபுல்லாக நெகட்டிவ் வேல்யூ ஒய் டேஷ். இந்த எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் இன்டர்செக்ட் பண்ணுற அந்த பாயிண்ட் பேர் ஆரிஜின், ஆதி புள்ளி. இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். இது முதல் கால்பகுதி, இது இரண்டாம் கால்பகுதி, இது மூன்று, இது நான்காம் கால்பகுதி. இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எக்ஸோட வேல்யூ ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும், ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும், ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூ ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும், ஒய்யோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு புள்ளியை எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது 2,3ங்கிற அந்த பாயிண்ட்டை எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ளது எக்ஸு, ரெண்டாவது உள்ளது ஒய். இந்த பாயிண்டில் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு செங்குத்தாக ஒரு கோடு வரைகிறோம். இந்த ஆர்ஜின்லேருந்து இந்த கோட்டுக்கு, இந்த செங்குத்தாக வரையப்பட்ட இந்த கோட்டுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் எக்ஸ் அச்சு தொலைவு. எக்ஸ் அச்சு தொலைவு அப்சிசா. இந்த பாயிண்ட்லேருந்து ஒய்ஹெச்சுக்கு செங்குத்தாக ஒரு கோடு வரைகிறோம். அந்த ஆர்ஜின்லேருந்து இந்த ஒய்ஹெச்சுக்கு செங்குத்தாக வரைஞ்ச இந்த கோட்டுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் ஆர்டினேட். ஒய்ஹெச்சு தொலைவு. எக்ஸ் ஆக்சிஸ் மேலே ஒரு புள்ளி அமைஞ்சிச்சு அப்படின்னா அதோட ஒய்யோட வேல்யூ 0வாக இருக்கும். எக்ஸ் அச்சு சமன்பாடு y = 0. ஒய்ஹெச் சமன்பாடு x = 0. எக்ஸ் ஆக்சிஸ் மேலே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா ஒய் 0வாக இருக்கும். ஒய் ஆக்சிஸ் மேலே ஒரு புள்ளி அமைஞ்சதுன்னா எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும். இப்போ ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு பார்க்க போகிறோம். இது ஏதாவது ஒரு எனி பாயிண்ட்டாக இருக்கலாம். இது ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ சாதாரணமாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ஹைப்போட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸோட ஸ்கொயர். இது ஹைப்போட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் கூட்டினோன்னா நம்மளுக்கு இது கிடைக்கும். அதை மாதிரி தான் இதுவும் இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு கண்டுபிடிக்கிறதுனா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சோன்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். இதிலேருந்து இது வரைக்கும் x2, இதிலேருந்து இது வரைக்கும் x1. நம்மளுக்கு தேவை இதுதான். அப்போது x2 - x1. ஆர்ஜின்லேருந்து இது வரைக்கும் x2, ஆர்ஜின்லேருந்து இது வரைக்கும் x1. இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் x2 - x1. இதுவும் சேமாக இருக்கும். இதிலேருந்து இது வரைக்கும் y2, இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் y2, இதிலேருந்து இது வரைக்கும் y1. நம்மளுக்கு தேவையான டிஸ்டன்ஸ் இது y2 - y1. இப்போ PQக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். PQ² = இந்த பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸோட ஸ்கொயர். நம்மளுக்கு தேவை PQ √x2 - x1 the whole square ப்ளஸ் y2 - y1 the whole square. இதுதான் நம்ம ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு புள்ளி பார்க்கலாம்.
இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இது x1, இது y1, இது x2, இது y2. x2 minus x1 4 minus 2 2 the whole square plus y2 minus y1 1 minus 3 அப்படின்னா minus 2 the whole square. ரெண்டு ஸ்கொயர் 4 மைனஸ் 2 ஸ்கொயர் 4 இது 2 4 ரூட் 2. அடுத்து ஆர்ஜின்லேருந்து ஒரு புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவு அப்படின்னா இந்த புள்ளி 5,12 இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5, இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 12. அப்படின்னா இது பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்டு 5 12 இது பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்டு. இதுக்கு வந்து டிஸ்டன்ஸ்குள்ள ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர். இதுக்கு வந்து நம்ம x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 போட வேண்டாம், டேரெக்டாக x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் போட்டுடலாம். இது பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்னால டேரெக்டாக போட்டுடலாம். 5ஓட ஸ்கொயர் வந்து 25, 12ஓட ஸ்கொயர் வந்து 144, கூட்டினா 169, ரூட் எடுத்த 13. அடுத்து டிஸ்டன்ஸ் கொடுத்து ஒரு புள்ளி கொடுத்து இன்னொரு புள்ளி கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 10 x2 minus x1 இது x1 இது y1 இது x2 இது y2. x2 minus x1 10 minus 2 8 the whole square plus y2 minus y1 யாக்கனே மைனஸ் இருக்கு, அப்போ ப்ளஸ் ஆயிடும். ஹோல் ஸ்கொயர் 10, இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணணும்னா இந்த சைடு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 100 minus 64 36 equal to y plus 3 the whole square. இது 6 ஸ்கொயர், இந்த ரெண்டு ஸ்கொயரை கேன்சல் பண்ணலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 ஒய் ப்ளஸ் 3. இது ஒய் ப்ளஸ் 3 வந்து ப்ளஸ் 6ஆக இருந்துச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு 3, ஒய் ப்ளஸ் 3 வந்து மைனஸ் 6ஆக இருந்துச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 9. இது வந்து 10 வந்து இது பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்டில் வரும். 3 4 5 ஒரு ட்ரிப்ளெட்டு, இது 2ஆல் பெருக்குனா 6 8 10, அதில் 10 கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த x2லேருந்து x1 கழிச்சுனா 8 வருது. அப்போது இதிலேருந்து இதை கழிச்சுனா கண்டிப்பாக என்ன தான் வரும், 6 வரும். இது 2 பாசிபிள் இருக்குது, ப்ளஸ் 6 வரலாம் மைனஸ் 6 வரலாம். இதில் டேரெக்டாக போட்டுடலாம். y மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 6, y மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 டேரெக்டாக போட்டு இதை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 10 கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து இதை கழிச்சா 8, அப்போது 10 8ன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக 6 தான் வரும். அது 2 பாசிபிள் இருக்குது, ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். டேரெக்டாக இந்த ஃபார்முலா எல்லாமே இப்படி டேரெக்டாக போட்டு சால்வ் பண்ணிடலாம். ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ் விச் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஏ அண்ட் பி. அதாவது ஒய் ஆக்சிஸ் மேலே அமைஞ்ச ஒரு புள்ளி, எக்ஸ் வந்து 0வாக இருக்கும். ஒய் ஆக்சிஸ் மேலே அமைஞ்ச ஒரு புள்ளி வந்து இந்த 2 புள்ளிக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் சம தொலைவில் இருக்குது. அதாவது இந்த பாயிண்ட் பி இது வந்து இதுக்கும் சம டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு ஈக்குவல் பண்ண போச்சுன்னா இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். x2 மைனஸ் x1 இது வந்து x1 இது y1 இது x2 இது y2ன்னு வச்சுக்கிடுவோம். x2 மைனஸ் x1 0 மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 y மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்ப்போம். y2 மைனஸ் y1 0 மைனஸ் யாருக்குனே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆயிடும். ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 y மைனஸ் 3
the whole square. ரெண்டு பக்கம் ரூட் இருக்கனால ரெண்டு ரூட்டை ரிமூவ் பண்ணிடலாம். 6 squared 36 plus y minus 5 the whole square equal to 4 squared plus y minus 3 the whole square. Y minus 5 the whole square. Y squared plus 25 minus 10y equal to 16 plus y minus 3 the whole square. Y squared plus 9 minus 6y. A square plus b square minus 2ab. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். y square கேன்சல் ஆயிரும். மைனஸ் 10y இருக்கும் ப்ளஸ் 10y மாறும். 10y minus 6y 4y. 16 + 9 25. இங்கே ப்ளஸ் 25 இருக்குது. இந்த ப்ளஸ் 25 மைனஸ் 25 கேன்சல் ஆயிரும். இங்கே ஆக்கவே 36 இருக்குது. 36 ஈக்குவல் டு 4y. y இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ yx மேலே அமைந்த அந்த புள்ளி வந்து 0,9. இந்த பாயிண்ட் a 3,2 b minus 2,3 c 2,3 from the triangle it show the name the type of triangle. அதாவது மூணு புள்ளி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ட்ரையாங்கிள் அமைப்பு முக்கோணத்தை அமைப்புனா அது என்ன முக்கோணம் அப்படின்னு கற்றுக்காங்க. மூணு பக்கமுமே சமமாக இருந்துச்சுன்னா அது சமபக்க முக்கோணம். ஏதாச்சும் ஒரு ரெண்டு பக்கம் சமமாக இருந்துச்சுன்னா அது இருசமபக்க முக்கோணம். ரெண்டு பக்கங்களோட வர்க்கத்தோட கூடுதல் வந்து இன்னொரு பக்கத்தோட வர்க்கத்துக்கு சமமாக இருந்துச்சுன்னா அது செங்கோட முக்கோணம். இதை கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் மூணுத்துக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலே என்ன முக்கோணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஏபிக்கு டிஸ்டன்ஸ் x1 y1 x2 y2 x2 minus x1 3 minus minus 2 5 ஸ்கொயர் plus 2 minus minus 3 2 minus minus 3 plus 5 5 ஸ்கொயர் 25 இந்த 5 ஸ்கொயர் 25 ரூட் 50. அடுத்து AC குள்ள டிஸ்டன்ஸ் இது x1 இது y1 இது x2 இது y2 x2 minus x1 2 minus 3 minus 1 ஸ்கொயர் plus y2 minus y1 3 minus 2 1 1 ஸ்கொயர் 1 plus 1 ரூட் 2. அடுத்து BC குள்ள டிஸ்டன்ஸ் இது x1 இது y1 இது x2 இது y2 x2 minus x1 2 minus minus 2 plus 4. அடுத்து y2 minus y1 3 minus minus 3 னா 6 the whole square. 4 ஸ்கொயர் 16 6 ஸ்கொயர் 36 16 36 52. இந்த மூணு பக்கமும் சமமா இல்லை. அக்காண்டி சமபக்க முக்கோணம் வராது. ரெண்டு பக்கமும் சமமா இல்லை. இதோட ஸ்கொயர் வந்து இந்த ரெண்டோட ஸ்கொயர் கூடுதலுக்கு ஈக்குவலா இருக்கு. பிசியோட ஸ்கொயரு ஏபி ஸ்கொயருக்கும் சிஏ ஸ்கொயருக்கும் ஈக்குவலா இருக்கு. இது வந்து செங்கோண முக்கோணம்.